ஹலோ காய்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீக்கிரமாக இன்றைக்கி எழுப்பி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாசக்கரண்டு, அதாவது ஷட் டவுன் இன்னைக்கு. அதனால் மிக்சியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அது 8:30 மணிக்கு தான் எனக்கு ஞாபகம். எனக்கு இன்னும் உடம்பு சரியாக போகலை. அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் மட்டும் அரைச்சேன் காலையில். அது இல்லாமல் குழந்தைக்கு இன்றைக்கி ராகி கூழ் கொடுக்குன்றனால அதையும் அரைச்சி பால் மட்டும் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ மார்னிங்கே வேலை துருத்துருப்பாக போச்சு. கரெக்டாக ஷட் டவுன் ஆகிடுச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. அப்படியே லைட் எரியுதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம், அதனால் இங்கே லைட் எரியும். மிக்சிலாம் ஓடாது, ஃபேனு லைட்டு மட்டும்தான் ஓடும். அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா கோதுமை ரவையில் உப்புமா செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு அங்கே தோசைக்கல் காயுது. ஏன்னா தேங்காய் பால் தோசை பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு. அதனால் அதுதான் பாருங்கள், ரவை உப்புமா கிண்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, மதியானத்துக்கு என்னம்மா? பூசணிக்காய். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊற்றுங்க தோசை. என்ன தோசை ஊற்றுறதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களான்னு திட்டாதீங்க யாரும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு தோசை, அப்புறமா அது கூடவே தேங்காய் பால். என்னடா இது ஒரு காம்பினேஷன் கேட்காதீங்க. ஆப்பம் தேங்காய் பால் மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும் தோசை தேங்காய் பால். ஸோ இன்றைக்கி தோசை தேங்காய் பால் தான். அப்படியே தேங்காய் பால் இது மேலே ஊற்றி ஊற வச்சுருவோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி உட்காந்துன்னா எப்படி பாதம் வரும்? நம்மளே உருவாக்கிக்க வேண்டியதா பாதையை. பண்ணக்கூடாது, சாப்பிடு. முடியாது சொல்லு. நீ மிரட்டுமா தாத்தாவை? திமுறா கேளு. ஜாக்கிரதை. தேங்காய் பாலை காய்ச்சி அதில் உளுந்த வறுத்து உளுந்தாங்கஞ்சி மாதிரி கிண்டி கொடுப்போம். உளுந்தாங்கஞ்சி உனக்கு அறுத்து கொடுக்கலாம். மகள் அரைச்சி ஒரு ஏலக்காவும் கொஞ்சம் சுக்கு போட்டு கொடுப்போம். செமிக்கி கொடுக்காது. ஏலக்காய் கொடுத்தோம்னா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். அம்மா இந்தாண்டவா, வீடியோவில் வா. வரலடா, பேசுடா. ஹாய், ஒரு பாட்டு பாடுறா. சாப்பிட்டீங்களா? கோவிந்தா தாத்தா என்ன சொல்றாங்க தம்பிய சொல்லிடு. அவங்க சொல்லிடுமா? தாத்தா என்ன சொல்றாங்க தம்பியே சொல்லு. திட்டுறாங்க, என்ன திட்டுறாங்க சொல்லிடு. அவங்க வீடியோல சொல்லிடுறா. திமுறா கேளுமா. ஏண்டி சிட்டி சொல்லுங்க பாட்டி. ஏண்டி சிட்டி பசி எடுத்துச்சு அப்படிக்கு அவங்க கை விடுறா தங்கம். துணி குடி. வீடியோ கரெக்டாக வரும்போது இப்படி மறைப்பீங்க. இந்த ஏண்டி சிட்டி என்னடி குட்டி எங்கடி போன. அப்போ இங்கே பாரு, அகல் பாட்டு பாடு தம்பிக்கு, அப்போ தான் சாப்பிடுவோம். நீ பாட்டு பண்ணால் தான் சாப்பிடுவோம். இத்தனை நேரம் ஆச்சு, சாப்பிடுங்க. அவர் இல்லைன்னா அவர் எனக்கு அதை சொல்லிடு. இப்படி இல்லை, ஒரு மாத்திரையா விட்டுறேன். நேற்று அப்படிதான் ஒரு மாத்திரை விட்டுறேன். முக்கியமான மாத்திரை. கேமரா பார்த்து பாட்டு பாடு. அங்கே பார்த்து பாட்டு பாடுப்பேன்.
என் ரூட்டில் நீ வந்து படுற அழுவ பாரு, நீ அழுவுனால தம்பி அழுவுறான். போக மாட்டா. அவன் மவரை இருப்பாரு, இவன் மவரை இருப்பாரு. ரெண்டு மூணு மூஞ்சா. சாப்பிட்றியா? அம்மா அம்மா பரவாயில்ல உங்களுக்கு என்ன அந்த கீழே போட்டு கிறுக்கி கட்டிடுங்க. பாதாமா ஏன்டி உனக்கு நல்லதெல்லாம் பிடிக்காதாடி? நல்லதெல்லாம் பிடிக்கும். நீ எல்லாம் கூட சேரல, அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்கும்? இந்த பாரு திங்க மாட்டேங்குது. கையை ஊற வச்சது சாப்பிட மாட்டேங்கிறா. அம்மா எடுத்து விட்டா சாப்பிட. அம்மா விளையாட்டு கட்டுற தம்பிக்கு பாட்டு பாடுறா. பாட்டு பாடு. வண்ணா அடக்கவே முடியல. என்ன பாட்டு? மீனுக்கு நீதாய இருங்க சாப்பிட்டோம். சிறுக்கி வட்டிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி திங்கி லல்லா அல்லா சூடா முழுக மாட்டேங்குது. போக மாட்டா. கொஞ்சமான தொண்டை சின்னதாக அந்த பீட்ரூட்டை முழுக்குறான் பாரு. வெடுக்குது கரண்டி இப்படி விட மாட்டேங்குது. அது இனிப்பா இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம சீனி போட வந்து லேட்டாக தான் சொல்லணும். தண்ணி குடிக்கிறியா? பத்தியா திமிரா நீ அழுவுறப்ப அமைதியா சாப்பிடு. தண்ணி எப்போ வச்ச தண்ணி? ஐயோ அப்படின்னா இந்தா பட்டே ஐயோ போயிட்டு இருக்குது. பூரி அங்கதான் இருந்து. ஏன் சாமி போக மாட்டா. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன். மசாலாம்மா அது ஸ்வீட்டு மசாலா சாப்பிட மாட்டேன். இருப்பாரு இது ஸ்வீட்டு பத்திரமா வையே. அவன் ஃபைலில் தான் போட்டுருக்கணும். வைங்க அப்பா ட்ராவில் வைங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓ உனக்கு இது கொடுக்கலடா. ஏண்டா ஓகே, இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு வந்துட்டோம். ஏன் என் மூஞ்ச நான் காட்டலைன்னா, இன்னும் நான் குளிக்கல. ஏன்னா இன்னைக்கு இங்கே கரண்ட்டு வரல. ஸோ ஹீட்ரு போட முடியாதனால நான் இன்னும் குளிக்கலை. சரி பார்ப்போம். எப்பயும் போல் நம்ம வீட்டில் இன்றைக்கி சுட சுட கொதிக்குது. தான் வடித்து இறக்கிருக்காங்க. வெள்ளை சோறு, அதுக்கு தொட்டுக்க அருமையான ஒரு குழம்பு வச்சுருக்காங்க. பூசணிக்காவும் மொச்சக்காவும் போட்டு சூப்பராக குழம்பு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் சோறு சாப்பிட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், சிக்கன் சூடாகிட்டு இருக்கு இல்லையா? நேற்று நான் வீடியோவில் கூட போட்டிருப்பேன், அந்த சிக்கன் தான் இது. ஸோ இந்த சிக்கன், அது கூடவே காலையில் சித்தி கொடுத்த பூரி இருக்குது, குக்கரில் முட்டை இருக்குது, அப்புறமா இங்கே சந்திராக்கா கொடுத்த வாழைக்காய் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, சாம்பார் இருக்குது. இதை திறந்து பார்த்தா சூப்பரான வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்ட சேலட் இருக்குது. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து இவ்வளோ தான். ஓகே, ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க? அப்படியே காட்டு. தூங்கி எந்திரிச்சாச்சு. மணி 5:27. இப்போ தான் கரண்ட்டே வந்தது. அகிலோ
என்ன நீங்கள் இங்கே வந்து காட்டிட்டு போயிடு வா. நம்ம வியூவர்ஸ் கிட்ட அப்படியே காட்டு. இல்லை தெரியாது இப்படி பார்த்தா ஏதோ தூக்கில் கொடுத்து விட்ருக்காங்க. என்னது பால் கொழுக்கட்டை ராகி மாவுல. வாவ், ராகி பால் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை கொழுக்கட்டை குட்டி குட்டி கொழுக்கட்டை. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபீல்டு விசிட் போயிருந்தீங்க. எங்கே போயிருந்தீங்க என்னன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். வீடியோ இங்கே இருக்க போத்தீஸுக்கா ஃபீல்டு நான் 1000 டைம் போயிட்டேன். இன்னைக்கு 1001 டைம் போயிட்டு அதே பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உள்ளே போயிருக்கா. பிரிங்கிள்ஸ். சரி, உனக்கு பிரிங்கிள்ஸ் வாங்கினா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? ஆனால் அதை நான் சாப்பிட்றதுக்கு என் பேக்கெட்ல வச்சு. இந்தாண்டவா. என்ன சாக்லேட்டா? நான் எந்த சாக்லேட்டை சாப்பிட்றேன்? சாப்பிட மாட்டியா? எனக்கு பிரியாணி வந்து நான் வாங்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இந்தாண்டவா. இல்லை இந்தாண்டில் வாங்குறது. இங்கே உட்காந்து பேசுகிறேன். இது வந்து இதை வச்சு சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சும்மா சொல்கிறேன். ஆனால் நான் சாப்பிட்டுக்குவேன். ஓகே காய்ஸ், இதை வச்சு நம்ம சேலஞ்ச் இன்னைக்கு பண்ணுவோம் நைட்டு. கொழக்கட்டை கொழக்கட்டை. எனக்கு ஒன்று கொடு. சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் ஃப்ளேவர். இது யார் வாங்கி கொடுத்தா? ஆனந்த் வாங்கி கொடுத்தா. நான் ரொம்ப நாள் அவட்ட கேட்டிருந்தேன். நேற்று வேறு எனக்கு ஒரு வீடியோ அமிச்சா. அடுத்த வாரம் உன் பர்த்டே வருது, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லுவேன் கேட்டிருக்கேன். சப்பி சப்பி குடிப்போம் வாட்டர் பில்லு அது கேட்டிருக்கேன். ஆமாம், அது இவ்வளோ இருக்கு. அதனால 2 தான். உருளைக்கிழங்கு மாவும் கலந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்டாக இருக்கும். அவனுக்கு வேணும் போல இருக்கு. இப்போ இப்படி தான் எங்கள் வீட்டில் கற்றுவாங்க. வா, ராகி மாவில் பால் கொழக்கட்டை கொழக்கட்டை கொழக்கட்டை. எங்க எனக்கு ஊத்து ஃபர்ஸ்ட். அதுதான் கேக்குறேன். பால்ஸ், நிறைய பால்ஸ். ஏது அவ்வளவு சுவையா இருக்கு. கை கொடுக்குறேன்னு கொடுக்குறீங்க. சரி, இந்தாங்க. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. கிளம்பிட்டு இருக்காரு எங்கள் அப்பா வெளியே. என் தங்கச்சிக்கு கொடுக்கலாம். கரண்டி சின்ன கரண்டியாக எடுக்கணும்டி. விஷமா இருந்தாலும் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. எடுத்துக்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். அவ போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பான். கொஞ்சம் அந்த பால்ஸ் போடு. அடியில் பால்ஸாக தான் இருக்கு. இல்லை ஒரு 2 போடுங்க என் கண்ணு முன்னாடி. இங்கே பாரு, இங்கே பாரு, நிஜமாலுமே பால்ஸாக தான் இருக்கு. இங்கே பாரு. நான் கொஞ்சம் டேஸ்டி அளவு கம்மி பண்ணுறேன். ஊற்றுட்டா. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இது செஞ்சவங்களுக்கு நான் கை கொடுக்கணும். குழந்தைகளுக்கு கை கொடுக்க ஆசைப்படுறாரு. ஏதாவது உணவு சுவையா இருந்தா செஞ்சவங்களுக்கு பாராட்டி நான் கை கொடுப்பேன். ஓகே, குழந்தைங்கிறதுனால கை கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. கை கொடுக்க விட மாட்டாங்க. கை கொடுக்க விட மாட்டாங்க. ஆமா ஆமா. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சேலஞ்ச் வீடியோ நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். நைட்டு இல்லை, வீடியோ எடுக்கிறோம். நைட்டு எடுக்கிறோம். வீடியோ அப்புறமேட்டு தான் வரும், நைட்டே வராது. நாளைக்கு காலைல வந்துடும். அப்படியே நீ சொல்லாத. அப்பனே ஐயோ, அம்மா முடிப்பு வீடியோ நிஜமா சொல்றேன். ஓகே காய்ஸ், பால் கொழுக்கட்டெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பி இசை வரை இப்படி ஆடுறான். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ டிஃபன் வாங்கிறதுக்காக வெளியே போகிறோம். எனக்கு இட்லி, இங்கே வந்து இட்லி இல்லை, எனக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லாக சரியாகலை. அதனால் இட்லி வாங்கிறதுக்காக போகிறோம். போகலாமா கேர்ள்? போகலாம். ஊமையாகுவேன் ஏடி? ஊமையா? தூங்குறான். ஓகே காய்ஸ், முழிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வரோம். இட்லி வாங்கியிருக்கோம். இட்லி 5 இட்லிகள். வண்டி எடுங்கள். இந்த ஹோட்டலில் தான் வாங்கினோம். இது அப்பையிலேருந்து இருக்குது ஃபஸ்ட்டு, ஆனால் கொஞ்ச நாள் மூடிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போகலாமா? போகலாம்.